வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் வால்யூம் 13ல ஃபேன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு ஓட என்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த எஸ்பிஎஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி மற்ற எஸ்பிஎஸ் வால்யூம்ஸ் வீடியோ நீங்க பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ட் மற்ற வால்யூம்ஸோட லிங்க் வந்து பிளேலிஸ்ட்ல இருக்குது. ஸோ அதையும் போய் முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா எப்பயும் போலதான், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ஃபேன் வந்து என்ன சொல்லிக்காருன்னு ஓட கிட்ட, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் நான் வச்சிருக்கிறேன். நான் வந்து அந்த எஸ்பிஎஸ் ஹைஜாக்கிங் குரூப் இருக்கிறாங்களா, எப்பதான் ஓட எஸ்பிஎஸ் ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன், அவங்கள வந்து நான் எதிர்க்கிறேன். நான் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேப்டன் ரிச்சர்டு. நான் எந்த குழுவை சேர்ந்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த எஸ்பிஎஸ் ஹைஜாக்கிங் குரூப் டீமா. சிம்பிளா சொல்லணும்னா எஸ்பிஎஸ் ஹைஜாக்கிங் குரூப்பை வந்து அழிக்கிறதுக்காக நான் ஒரு குழு ஆரம்பிச்சுக்கிறேன். அதுல என்னோட பேர் வந்து கேப்டன் ரிச்சர்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் விக்டரியை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக, ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஎஸ் ஹைஜாக்கிங் குரூப்ல இருந்து எந்த லெட்டரும் வரல. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் விக்டரியை வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக 1 2 3 வாங்க இப்ப எஸ்பிஎஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. சோட வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்ரா, நல்லா வருவீங்கடா, இப்ப அவனுக்கு முன்னாடி நீ ஆரம்பிச்சடான்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. சோ அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் வந்து இது 5 வருஷமா யோசிச்சுன்னு இருக்கிறேன். இந்த மாதிரி பேட்டில் மாங்காஸ் இருக்குதுல்ல, அதாவது சண்டை போடுற மாங்காஸ் இருக்குதுல்ல, அதுல ஏன் எப்பதான் சண்டை போடுறப்ப மேல போடுற சட்டை மட்டும் தான் கிழியுது, கீழே வந்து டவுசரோ இல்லைன்னா வந்து பேண்டோ ஏன் கிழிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸே போட சண்டை போட அது பார்க்கறது வேற மாதிரி இருக்கும், அந்த மாங்காய் பேரே வேறன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிறாரு. இந்த கேள்வி வந்து நல்ல கேள்விதான், ஆனா பதிலும் வந்து நல்ல பதில் தான். சப்போஸ் எதுவுமே படம் சண்டை போட பார்க்க முடியுமா அது நம்ம, அதேதான் வந்து பதில ஓடவும் கேட்டுக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா டஷிகையை பத்தி கேட்டுக்கிறாங்க. வந்து வால்யூம் 11ல வரா பொழுது. அண்ட் அந்த வால்யூம் 11ல பேஜ் 119ல அவ வந்து கண்ணு தெரியாத மாதிரி இருப்பாளாம். அதாவது பக்கத்துல வந்து ஷார்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டக வந்து இருக்கிறது ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவ வந்து இருக்கிறா. ஆனா அதே பேஜ் 132ல அவ கட்டானாவை வந்து பக்கத்துல வச்சு அவ பாக்குறா. அண்ட் குறிப்பா சொல்லலாம், கண்ணாடி போட்டுன்னு இருப்பா அந்த டைம்ல, ஒரு கண்ணாடியை மேல தூக்கிட்டு அந்த கட்டணாவை வந்து வெறுங்கண்ணில் வந்து பாப்பா. அதே மாதிரி பேஜ் 161லயும் லேட்டா போறப்ப கண்ணாடி வந்து போட்டிருக்க மாட்டா, கண்ணாடி வந்து ஷோக்காக வச்சுக்கிறாளான்னு சொல்லிட்டு ஓடாயிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றாங்க, இல்ல அது வந்து ஷோக்கா கிடையாது, அவளுக்கு உண்மையிலே கண்ணு வந்து தெரியாது. அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் சைட்டட் தானா, ஆனா கண்ணு பக்கத்துல ரொம்ப வச்சு பார்த்தா அது ஓரளவுக்கு தெரியுமா, அதனாலதான் அந்த கட்டணாவெல்லாம் அப்படி வந்து வச்சு பார்த்துருந்துக்கிறா. அதனால ரொம்ப தூரமா தள்ளி தள்ளி போவப்போ அவளுக்கு வந்து கண்ணு தெரியாம போகுமா, அது பிளரா இருக்குமா, அதுக்காக கண்ணாடி யூஸ் பண்றான்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேன் வந்து ஓடா வந்து நாமினேட் பண்றாரு. எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாண்டமானுங்கிறான்ல, அவனுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஓடா வந்து நாமினேட் பண்றாரா. யாராவது எதிர்த்தீங்கன்னா கை தூக்குங்க. இது யாரு வந்து சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சொல்றாருல ஓடா வந்து நான் நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு, அவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல் கிரேட் கமிட்டியோட சேர்மானா அப்படின்னு சொல்லிட்டு அவரா வந்து சொல்லிக்கிறாரு. அப்போ ஓடா வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல ஐடியா, நான் வந்து பாண்டமன் வந்து வாய்ஸ் கொடுக்கணுமா, ஓகே நல்ல ஐடியா தான், நான் இப்ப போயிட்டு டோய் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா டோய் கிட்ட பேச வேண்டிய விஷயம் ஏகப்பட்டது இருக்குது. பிரசன்ட் டைம்ல பாக்குறப்ப நான் சொல்றேன், ஏன்னா சாஞ்சி விஷயமா இருக்கட்டும் இல்ல மத்த விஷயமா இருக்கட்டுமே, அவர் போய் ஏகப்பட்ட விஷயம் பேசணும். பட் விடுங்க, அதை வந்து முடித்து சொல்றோமே. சோட வந்து என்ன சொல்றேன், டோய் கிட்ட வந்து போய் பேசுறேன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்து வெயிட் பண்ணுங்க, பாண்டமானுக்கு நான் வாய்ஸ் கொடுக்கறது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அவனுக்கு தான் வாய்ஸே கிடையாது, அவனுக்கு வந்து எந்த டைலாமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓட வந்து யோசிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கொஸ்டின்றதோட ஒரு டிராயிங் சொல்லிட்டு சொல்லலாம். ஓட வந்து வரையறது போலகுது. இது நானும் பார்த்தது இல்லை, ஏன்னா நான் வால்யூம் புக் வாங்கினது கிடையாது. அண்ட் இந்த எஸ்பிஎஸ் நான் வந்து போடுறேன் பாத்தீங்களா, அதுலயும் நான் வந்து பார்த்தது கிடையாது. பட் இது வந்து வரும் போலகுது. ஃபேன் வந்து என்ன கேட்டுக்கிறாருன்னா, ஏன் வந்து எஸ்பிஎஸ் கார்னர்ன்ற இடத்துல ஒரு பூனையை வந்து வரையறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிறாரு. அது டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டோ போறோம் பாத்துங்க. அப்போட வந்து என்ன சொல்றாரு, ஒரு பூனையா, அது வந்து ஒரு பூனையான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கிறாரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா குழம்பிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது பாக்குறதுக்கு பூனை முறையும் இருக்குது, எலி முறையும் இருக்குது, ஏதோ ஒண்ணு ஓட வந்து பாத்தீங்கன்னா குழம்பிட்டாரு. அதுக்கடுத்து ஏன் அதை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு கேட்கறீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அது என்ன பதில் சொல்றாருன்னா, ஒரு சின்ன வயசா இருக்கிறப்ப இந்த மாதிரி மாங்காஸ்ல நிறைய படிப்பாராம். அப்படி படிக்கிறப்ப அந்த டைம்ல இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான இதை வந்து அவங்க புக்ல வந்து போடுவாங்களாம். ஸோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்த ஓடாக்கு வந்து அது வந்து பிடிச்சிருக்குது. அண்ட் அதனால நானும் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்றப்ப எஸ்பிஎஸ்க்கு நான் வந்து ஒரு டிராயிங் வந்து வரைஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அது வந்து பூனையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சில பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த ஸ்வாட் வந்து பிடிக்குமோ. சோ என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, அந்த ஒன் பீஸ் ஸ்டார்டிங்ல வந்து 210 வசமோனோ இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி தான். 210 வசமோனோனா என்னது அண்ட் வசமோனோனா என்னது, அடுத்து யுபாஷிரியோட அந்த எட்ஜ் வந்து ஏன் டீ மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி வந்து கேட்டுறாரு. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்வாட பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. அப்போட அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கவே தேவையில்ல, ஏன்னா அதை வந்து நான் வச்சது அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணது அது கேட்கறதுக்கு கூலா இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து பண்ணேன்.
சரி இப்போ வந்து நீ குழப்பத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது, அதாவது சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தரேன்னு சொல்லிட்டு ஓடா வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சிருக்காரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிராயிங் பத்தி பேசுவோம். அந்த ஃபர்ஸ்ட் டிராயிங் வந்து பாத்தீங்கன்னா வாடோ வச்சு மஞ்சி தான், நம்ம ஜோர கையில வச்சிருப்போம் குயினா ஞாபகமா, அதை பத்தி ஓடா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்டானா வந்து பாத்தீங்கன்னா 0 வசமானோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இது வந்து ஒயிட் பெயிண்டட் ஸ்கபர்ட் லாங் ஸ்வாட், அதாவது அது வைக்கிறதுக்கு வந்து இருக்கும்ல ஒரு பெரிய வெள்ளை கலர்ல டப்பா மாதிரி சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம, அது இருக்குதுல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பெயிண்டட் ஸ்கபர்டு லாங் ஸ்வாட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லாங் ஸ்வாட்னா அது வந்து லாங்கான ஸ்வாடு, ஸ்கபர்டுன்றது அதோட பேரு, அந்த ஸ்வாட் வைக்கிற இடத்தோட பேரு. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களாம். அதுக்கு அடுத்து அந்த பிளேடு வந்து ஸ்ட்ரைட் எட்ஜ்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிச்சு வச்சுக்கிறாங்கன்னா, சைஜோ 0 வசமோனம் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது, அதுக்கடுத்து 0 வசமோனம் இதுதான் வந்து ஜோரோவோட அந்த வாடோ எச்சு மாஞ்சி இருக்கிற லெவல். அதுக்கடுத்து ரியோ வசமோனோன்னு இருக்குது, அப்புறம் வசமோனோ, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்வாட். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 1 2 3 4 5, ஸோ 5 டைப்பா ஸ்வாட் வந்து பிரிச்சுக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் பிளேடு அப்புறமா வந்து சாதா பிளேடு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிக்கிறது தான் ஜாப்பனீஸ்ல இப்படி சொல்றாங்க. அண்ட் இந்த வசமோனோ அப்படின்னா அது ஒரு எக்ஸலன்ட் பிளேடுன்னு சொல்லிட்டு அர்த்தமா. அண்ட் இந்த சைஜோ 0 வசமோனோ அது 0வா ஓன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு பார்க்கறது ரெண்டும் ஒரே முறிக்குது, அது 0ன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் நான். சோ அந்த சைஜோ ஓ வசமோனோ வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 12 இருக்குது போல அந்த உலகத்துல. அதுக்கு என்ன அர்த்தம்னா மத்த பிளேடை விட இந்த 12 பிளேடு வந்து தலை சிறந்ததுன்றது அர்த்தமா. அடுத்து ஓடா என்ன சொல்றாருன்னா, அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இமேஜ் வந்து பாருங்க, நம்பர் போட்டு எடுத்து வந்து பாருங்க, அதெல்லாம் வந்து பிளேட் எட்ஜ். ஸோ பிளேட் எட்ஜ் வந்து 2 விதமா தயாரிக்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சுகுஹானா ஸ்ட்ரைட் எட்ஜ், நம்ம ஜோரோ வச்சுக்கிற ஸ்வாட் வந்து சுகுஹா தான், அந்த வாடோ எச்சு மஞ்சு வந்து ஸ்ட்ரைட் எட்ஜ் இருக்கிற ஸ்வாட். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மிடரிபா, அது வந்து தேர்ட் இமேஜ். மிடரிபானா என்னன்னா அன்ராவல்ட் எட்ஜ்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி 2 பேட்டர்னை வந்து ஸ்வாட் செய்யறப்பயே எப்படி வேணா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஆனா மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரைட் எட்ஜ் இருக்கிறது தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா அன்ராவல்ட் எட்ஜ்ன்றதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு பதில் சொல்ல. சோ மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் எட்ஜ் இருக்கிற ஸ்வாட் தான் செய்வாங்க போலகுது. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, உசோப் வந்து கண்ணுல போட்டுனால அது வந்து கண்ணாடியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சண்டை போற போடுவாங்க கண்ணாடியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஓட வந்து அது காகல்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ குறிப்பா சொல்லலாம் ஸ்னைப்பர் காகல்ஸ். அது ஃபர்ஸ்ட் வந்து அவன் பார்த்து நல்லா இருக்குன்றதுக்காக தான் போட்டுருந்தான். ஆனா லோக்டன்ல வந்து புது மாடல் வந்து மாத்திக்கினா, அதுவும் நார்த் ப்ளூ சேர்ந்த புது மாடலுக்கு வந்து அவன் மாத்திட்டான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதுக்கடுத்து ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டோ போடுறேன், அது இப்ப போடுவேன் இல்ல அதுக்கடுத்து நான் போடுறேன்னு ஏன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 98ல வால்யூம் 11ல அதுல ஃபர்ஸ்ட் பேஜா இருக்க வேண்டியது போலகுது. ஆனா பேஜ் லிமிட் வந்து நிறைய போயிட்டு இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் வந்து வரைஞ்சிக்கிறாரு. அதனால இந்த பேஜ் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணாம விட்டுட்டு இருக்காரு. அதை வந்து நம்ம கிட்ட அவர் காட்டிக்கிறாரு. அண்ட் இந்த காகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சன்கிளாசஸும் இருக்குது அதுல. சோ அந்த கிளார் அடிக்கிறது அப்புறமா வந்து எய்ம் பண்றப்ப தொல்லை பண்றது எதுவுமே இருக்காதான், அழகா வந்து பண்ணிக்கலாமா. இது பத்தாதுக்கு அதை வந்து மேல தூக்கி விட்டுக்கலாம், அது இது சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. சோ இதனால உசோப்புக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. இப்ப நம்ம அந்த டிராயிங் பத்தி பேசுமே, அந்த பேஜ் இருக்குதுல்ல, அதோட எக்ஸ்பிளேஷன் மாதிரி நம்ம ஓடா வந்து சொல்றாரு. சோ உசோப் வந்து கடைக்கு போறான், அந்த கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாக்குறான். சோ குறிப்பா சொல்லலாம் காகல்ஸ் சொல்லிட்டு வச்சுப்போம், கண்ணாடின்றது நல்லா இல்ல. சோ காகல்ஸ் வந்து எடுத்து பாக்குறான். அப்படி பார்த்தோன்னா இது பார்க்கறது நல்லா இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்த கடைக்காரம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்ல விஷயத்தெல்லாம் நீ கரெக்டா கண்டுபிடிக்கிறடா, இதுதான் வந்து புது மாடல் நார்த் ப்ளூலயும் வந்துச்சு, இது மரீன்ஸோட ஆனுவல் இம்போர்ட் ஷிப்லயும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ உசோப் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்குது, எனக்கு இந்த வாட்ச் எனக்கு பிடிச்சிக்குது, அதே மாதிரி இந்த மேக்னெட்டும் பிடிச்சிக்குது, அதே மாதிரி உங்ககிட்ட ராவான முட்டை இருக்குதான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அவன் வந்து அதுக்கு மார்க்கெட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன்ல நடந்திருக்குது. அதான் ஓட நம்ம கிட்ட காட்டிக்கிறாரு. அண்ட் இது வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா உசோப்புக்கு அந்த புது காவலும் கிடைச்சிருக்குது. சோ அடுத்து நம்ம பார்க்க போதா கடைசி கொஸ்டின், அதுல என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, ஓடா சென்சே எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியல, எனக்கு குழப்பமா இருக்குது, அதான் கரெக்டா பதில் சொல்லுங்க. சாஞ்சியோட வாய் கீழே வந்து வரையறீங்களே, அது வந்து அவனோட தாடியா இல்லைன்னா அது வந்து ஷேடோவா? சப்போஸ் தாடியா இருந்தா தயவு செஞ்சு அதை ஷேவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிறாரு ஓட கிட்ட. அப்போ ஓட வந்து பாத்தீங்கன்னா அது ஷேடோ கிடையாது, அது வந்து தாடின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் நான் வந்து அவனை ஷேவ் பண்ண வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து எஸ்பிஎஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா சொல்றாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த வாட்டி யாருமே வந்து எஸ்பிஎஸ் முடிக்கிறதுக்கு வரல, அந்த எஸ்பிஎஸ் ஹைஜாக்கிங் டீம்லன்னு சொல்றேன் நான். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 13 எஸ்பிஎஸ் முடிஞ்சிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொன்னானே சொல்லிட்டு சொல்லலாம். புது விஷயம் நம்ம தெரியாத சில சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வால்யூம்ஸ்ல நான் சொன்ன பதில் எடுத்த கொஸ்டின், இதுல உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எஸ்பிஎஸ் பத்தி தெரியாம இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, ஒன் பீஸ்ல எஸ்பிஎஸ் சொல்லிட்டு ஒன்னு இருக்குது, அதுல ஓடா வந்து ஃபேன்ஸ் கேட்கற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாரு. ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டின்லாம் உனக்கு தெரியுமா, அதுக்கான பதிலாம் உனக்கு தெரியுமா, தெரியல இந்த வீடியோ போய் பாருன்னு சொல்லிட்டு அவன் மறக்காம சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து அவன்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.